அடுத்தபடியாக அண்ணே எல்லாத்து பேரையும் சொல்லியாச்சு. ஆமா. நாடக அமைப்பாளர் பேரை சொல்லாம வேண்டாமா? சொல்லிருந்தேன். ஆமா. எங்களை உள்நாடு மட்டுமில்லாம வெளிநாடுகளுக்கு அறிமுகம் செய்து கொண்டு இருக்கும் யூடியூப் சேனல் என்று சொல்லக்கூடிய நாடக மீடியோ அதற்கு துணையாக இவருக்கு துணையாக கொடிமலர் சேனல் உரிமையாளருக்கும் அதில் பணிபுரியும் உதவியாளருக்கும் எங்களுடைய நாடகக்குழுவின் சார்பாக நன்றி கண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வெள்ள மனமடைத்தே குழந்தை குணமடைத்தே தொப்பம்பட்டி கண்டெடுத்தே அருமை சகோதரன் என்று சொல்லக்கூடிய சின்னத்துறை அண்ணன் நாடகத்தை அமைத்திருக்கிறார். இந்த ஒரு நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் அன்னார் இடத்தில் அணுகுங்கள். தமிழகத்தில் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நாடகத்தை சீரும் சிறப்புமாக அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு, நாடக அமைப்பாளர் யாரு? சின்னதுரை. எந்த நாடகம் வந்து அமைச்சு கொடுத்துருவாரா? எல்லா நாடகத்தையும் அமைச்சிருவார். அடுத்த வாரம் எங்க ஊருக்கு அரூர்ல திருவிழா வருதுனே, நான் சொல்ற நாடகத்தை போட்டு தர சொல்லு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என்ன நாடகமே வேணும்? இங்க பாருங்க, எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. ஹரிச்சந்திராவா? அதெல்லாம் இல்ல. சத்தியவான் சார் தூக்கியா பவளக்கொடியா மகமாயா பாண்டிச்சாமியா இதெல்லாம் வேண்டாம்னே. என்ன நாடகம்? நான் சொல்ற நாடகத்தை போட்டு தர சொல்லுனே. என்ன நாடகம்யா? இந்த நந்தினி பாரதி கண்ணம்மா இந்த 2 நாடகத்தை போட்டு தர சொல்லு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. உனக்கு மரியாதை அவ்வளவுதான்டா. மரியாதை உனக்கு அவ்வளவுதான். ஏன் அடிச்சனா கடவுப்பல கல்டு கீழ விழுந்து. அதுவும் நாடகம் இதுவும் நாடகம் தானே தம்பி. இதெல்லாம் நான் சொன்னேன் பாரு. ஆமா. நான் சொன்னது எல்லாமே சரித்திர நாடகம். சரி. நீ சொன்னது எல்லாமே தரித்திர நாடகம். எப்படி தரித்திரம் சொல்றீங்க? உண்மைதான். அதெல்லாம் தரித்திர நாடகம். எப்படி தரித்திரம்? அதெல்லாம் பார்க்க கூடாது பெண்கள். அதெல்லாம் பார்த்தா குடும்பம் கெட்டு போய் கிடக்குதுடா. இப்ப தரித்திரம் சொன்னீங்க, அதுக்கு பதில சொல்லு தம்பி. சொல்லிருவேன். சொல்லு. எப்பன்னு கேப்ப? நான் வந்து குளித்தல பக்கம். சரி. எங்க குளித்தலையா? ஊர் பேரை கேவலப்படுத்தாதீங்க. குளித்தல பக்கம் நான் மணப்பாறை பக்கம் அதிகமா நாடத்துக்கு வர்றது போறது அப்படியே இருந்தேன். ஆமா, அப்புறம் அடிக்கடி மணப்பாறை சைடு தான வருவீங்க. ஆமா. எங்க வீட்டுல ஒரு அப்பத்தா இருந்துச்சு. 73 வயசு ஆகுது. 73 வயசு ஆகுது. இந்த 73 வயசு பாட்டி சொல்லுச்சு, அட பேராண்டி நீ மணப்பாறை பக்கம் போற வர்ற, அங்க முறுக்கு தான் விக்கிறாங்கல்ல, முறுக்கு வாங்கிட்டு வந்து குர்ரானுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நானும் பாருங்க நாடத்துக்கு வந்த அக்கலச்சுங்க 25 ரூபா ஒரு பாக்கெட். அந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். சரி. வீட்டுக்கு போனே கிளவி கையில கொடுத்துட்டேன். பாட்டி முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் நாடத்துக்கு போயிட்டு வசதியில படுத்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் தான் ஆச்சு. சரி. என் பொண்டாட்டி கதறிக்கிட்டே நீ எழுப்புறா. ஏந்திரியா, அப்பதாவுக்கு என்னமோ ஆகி போச்சு, அப்பதாவுக்கு என்னமோ ஆகி போச்சுங்கிறா. என்னமோ ஆகி என்னமோ ஆயிருச்சு அப்படி சொல்லு. அப்படி சொல்லிட்டு கத்தமும் ஏந்திரிச்சு உடையாந்து பாக்குறேன், எங்க கிளவி வாயில நுரத்தள்ளிட்டு கிடக்குறான். என்னாச்சு? என்னடான்னு பாக்குறேன், என்னடா முறுக்கு தானடா வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், கிளவிக்கு என்னடா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு நான் பதட்டத்துல பாக்குறேன். சரி. முறுக்க சாப்பிடறதுக்கு பதிலு இந்த நாடகம் பாக்குற ஆர்வத்துல பக்கத்துல இருந்த கொசுவரத்தை எத்தனை புட்டாத கெல்ட்டு முண்டை. அதனாலதான் சொல்றேன், அதெல்லாம் தரித்திர நாடகம், இதெல்லாம் சரித்திர நாடகம். நாடகத்தை நாடக கண்ணோட நீங்க பார்க்கணும் சொல்லிட்டு அடுத்தபடியாக நாட்டிய தாரகை, நடன சிங்காரி, திருப்பதி லட்டு, திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் போட்டு நொறுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மணப்பாறை சேர்ந்தே உமா இவ்வாறு மேடையில் டான்ஸ் அண்ட் காமெடி. பச்சை மங்க புளிக்கல பாவக்காயும் கசக்கல, பச்சை கிளி நீ கொடுத்தா பச்சை மிளகா உரைக்கல, உச்சி வெயில் கொதிக்கல உன்னை கண்ட பசிக்கல, மாமா பொண்ணு நீ கொடுத்தா மப்பு ஏறு மோருல, மப்பு ஏறு மோருல, அடி செவ்வந்தி பூ முடிச்சா செல்லதா ஓடி என்னதா, அடி செவ்வந்தி பூ முடிச்சா செல்லதா ஓடி என்னதா, நீதான் சிட்டாட்டா மறக்கறிய என்னதா, முத்து பல்லாதா ஓடி என்னமோ என்னமோ ஓடி என்னமோ என்னமோ. அடுத்தபடியாக உங்கள் முன்னால் நடித்துக் கொண்டிருக்கும் சின்ன சிறியவன் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லக்கூடிய கரூர் மாவட்டம் குளித்தலை அருகாமையில் உள்ள இனுங்கூரை சேர்ந்த கலக்கல் மன்னன் என்று சொல்லக்கூடிய காமராஜ் பப்புன் காமி. கால தாமதம் காரியத்துக்கு கேடு, டான்ஸ் கரப்பலை வெளியே தள்ளிடுவோம் சொல்லிட்டு ஆடிய ஆட்டம் என்ன 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 பண்ணிய சேட்டை என்ன 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 பேசிய வார்த்தை என்ன என்ன
என்ன என்ன இன்று ஊரே என்னை பார்த்து வீசியே சொல்லு என்னே வீசியே சொல்லு என்னே ஐ ஃபீல் மச்சி ஐ ஃபீல் வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்டேன் ஞானத்தை 5 நிமிஷம் தவற விட்டேன் ஞானத்தை இப்ப அசுகத்தில பறக்க விட்டேன் மானத்தை வேதனையில் போட்டு தப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் தவற விட்டேன் ஞானத்தை 5 நிமிஷம் தவற விட்டேன் ஞானத்தை இப்ப அசுகத்தில பறக்க விட்டேன் மானத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் சாதனையே சொல்ல போற பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு ராமருக்கு பிரதர் போல இருந்தவன்டா ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னவன்டா சரி ஹரிச்சந்திரனை போல நானும் வாழ்ந்தவன்டா ஆம்பளைக்கு கற்புன்னு சொன்னவன்டா அத்தனையும் தலைகீழா ஆச்சுடா தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா அத்தனையும் தலைகீழா ஆச்சுடா தலைக்கு மேல வெள்ளோ இப்போ போச்சுடா ஓல்டு மங்கு அந்த ஓல்டு மங்கு உள்ள போச்சு பங்காளி இந்த கோல்டு மங்கி போச்சுடாடா பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி வீடு வாச தோட்டம் துறவு அத்தனையும் 2 இல்ல 4 கூட வச்சுக்கடா மனைவி என்ற சொல்ல மட்டும் எப்பொழுதும் சத்தியமா ஒருத்தியோட நிறுத்திக்கடா அதுல தானே கொட்ட விட்டேன் மாப்புள்ள அதனால நிக்கிறையா ரோட்டுல அதுல தானே கொட்ட விட்டேன் மாப்புள்ள அதனால நிக்கிறங்க ரோட்டுல சோமபான அந்த சோமபான உள்ள போச்சு பங்காளி இந்த அன்னமான பறந்துடுச்சே பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் ஒன்லி 5 நிமிஷம் விடாதே 5 நிமிஷம் தவற விட்டு ஞானத்தை இப்ப அசுங்கத்தில பறக்க விட்டு மானத்தை சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி. ஹலோ 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 அடே அப்பா கலகலன்னு என்னமா இருக்குது ஆமா ஆமா என்னைக்கு இல்லாதது இன்னைக்கு கலகலப்பு ரொம்ப உண்டா இருக்குது ஆமா ஆமா கலகலன்னு இருக்காமா இல்லாம இருக்குமா இன்னைக்கு இன்னைக்கு இல்லாம என்னைக்கு இல்லாத இன்னைக்கு இல்லாம இருக்குமா எப்படி இல்லாம சரி இருக்கும் வந்தமா போட்டமா ஆ, போனமான்னு இருக்கணும் சரி. தம்பி வணக்கம் தம்பி ஆர்டர் தம்பி வணக்கம் நல்லா இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் போடுவோமா போடுவோம் போவோமா போவோம் பார்க்க போவோம் எங்கேயுமா எல்லாம் எடுத்து வைக்க போறதுக்கா போறதுக்கு உன்னைய கூட்டி வந்தோம் நீங்க தான் போவோமா போவோமா ஆட்டத்தை போடுமா ஆட்டத்தை போட ஆமா அதுக்கு தான் கூட்டி வந்தோம் எங்க ஆட்டத்தை போட்டா நீங்க என்னத்தை போடுவீங்க நாங்களா ஆ. நாங்கள நீ ஆட்டத்தை பார்த்தா நாங்க பாப்போம் என்னத்தை பாப்பிய ஆட்டத்தை ஆட்டத்தை ஆமா பாக்குறதுக்கு உங்களை கூட்டி வந்திருக்கிறோமா ஆ, குடிக்கிறதுக்கு கூட்டி வந்திருக்கிறோம் பிடிக்குவேன் குடிக்கிறதுக்கு தெரியுதுல்ல பொம்பளை வந்தா குடிக்கணும் ஆ, செவனேன்னு உட்காந்துட்டு இருக்க கூடாது அதெல்லாம் பிடிப்பான் சரி வள வளன்னு பேசினா வாய்க்கு கேடு சரி வருஷத்துல ஒரு புள்ள பார்த்தா உடம்புக்கு கேடு உடம்புக்கு கேடு
ஆமா ஏன் பேசிக்கிட்டு போறான் அதமா போட்டமா போயிட்டே இருக்கணும். ஆமா ஆமா. நீ ஏன்டா காலு வலியா? காலை மடக்கி உட்காரணும். இந்த பாருடா, நீ குத்துக்கால் வைக்காத, குஞ்சு தெரியுது, நீ மூடிட்டு உட்காரு. நீ ஏமா அத பாக்குற? ஏன்னா எனக்கு முன்னாடி குத்துக்கால், நான் போற பக்கம் பூரா நீ கண்ணை மூடிக்கமா. குத்துக்கால் வச்சே உட்கார்ந்தா குஞ்சு தெரியுதா இல்லையா? ஆமா, வேற ஒண்ணும் இல்ல, காத்தோட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. காத்தோட்டமா இருக்கணும்னா சரி. ஏறி நன்னங்க ஏறி நன்ன மாமா எந்த பால ஏறி நெல்ல உளுபட்டு மாமா பழத்த நெல்ல பறிக்கட்டுமா ஏறி நன்னங்க அதுக்குள்ள முடிச்சிட்டியா? முடிக்கிறதும் தெரியக்கூடாது, வைக்கிறதும் தெரியக்கூடாது. அப்படி இருந்தா நல்லா இருக்காது. முடிக்கிறதும் தெரியக்கூடாது. அப்படிதானே இருக்கு. தெரியாம முடிச்சா நல்லா இருக்காது. சவ சவ சவன்னு வச்சுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்காது. வர்றதும் தெரியக்கூடாது, முடிக்கிறதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. சரி, அதனால ஒரு சாட்டு முடிஞ்சது மாமா. சரி, ஒரு சாட்டோட முடிச்சிரியா? இன்னொரு சாட்டு போடுவோமா வேண்டாமா? போடு. போடுவாங்க. ஆமா, ஒன்னோட முடிச்சா நல்லா இருக்காது. நான் போதும்னு நினைக்கிறேன். இல்ல வேணாமா? வேணாம், இன்னொரு சாட்டு ஆரம்பி. ரெண்டாவது சாட்டு போடுவான். ஆமா ஆமா. அப்படியே நைவா, அப்படியே மெலிட்டா வச்சு எங்க எதுல வைக்கிறது? வச்சுன்னா எங்கம்மா? ஆட்டத்தை சொன்னங்க. அப்படியா? சொல்லு. வச்சு போடுறோமா? போடு. கண்ணிமைக்கோ நேரத்திலே காதல் கொண்டேனே கல்கண்டினி கைய வந்த கடிச்சு தும்பனடே கொண்டே
ரூட் பஸ்ல போனா வேகமா போயிரும். வேகமா போயிரும். ஆமா. டவுன் பஸ்ல போனா மேடும் பள்ளத்துல மெதுவா ஏறி ஏறி இறங்கலாம். ஆமா ஆமா. அந்த மாதிரி போவோமா? போவோம். வண்டியில நல்ல வர வண்டியில நல்ல வர வண்டியில நல்ல வர நல்ல வைகையாத்து தண்ணி வர வண்டியில நல்ல வரும் வண்டியில நல்ல வரும் வண்டியில நல்ல வரும் வைகையாத்து தண்ணி வரும். ஓகே. மாமா 2 சார் முடிஞ்சது. சரி முடிஞ்சதா? முடிஞ்சது. நின்னுக்குமா? நின்னுக்கும் இன்னும் இப்ப நின்னுக்கும். நின்னுக்குமா? ஆ, உங்களுக்கு நிக்கிதே இல்லையேங்க. ஆ. எங்க நிக்கிது? உனக்கு நிக்க மாட்டேங்குது. அவுத்து விட்டா போய்கிட்டே இருக்குது. போயிட்டு கட்டு பிடிச்சிடணும். நின்னு சொன்னாலும் நிக்க மாட்டேங்குதுங்க. இழுத்து பிடிச்சுக்கணும். எவன் நாளைக்கு இழுத்து புடிச்சுக்கிட்டே இருக்குது. ஆ? ஆ. இழுத்து பிடிச்சுக்கணும், விடவே கூடாது. ஆமா 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 ஆமா. என்னைய விட்டு ஓடுமா? ஆ, இழுத்து புடிச்சிட மாட்டேன். ஆ. சரிங்க. சரி ஒரு சார் 2 சார் முடிஞ்சது. முடிஞ்சு என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? 2 சார் முடிஞ்சிட்டா என்ன பண்ணணும்? என்ன பண்றோம்? நான் 4 வித்த புடிச்சுக்கிட்டு 4 பேத்த பிடிச்சிட்டு பண்ணலாம்னு இருக்கிறேன். 4 பேத்த பண்றியா? ஆமா ஆமா. சரி வா, எங்களுக்கும் சௌரியம் தான். 4 விதத்துல ஆ, ஒரே ஆளு. சரி. நீங்க நடுவுல இருக்கிறீங்களா? ஆமா. உங்களது பெருசு. என்னதா? உங்களது எப்படிமா நீ பார்த்த? எவ்வளவு நீளம் தெரியுமா? பாத்துட்டியா? ஐயோ வண்டியில வரையில ஐயா நீங்க துறக்க என்னத்த நான் உட்காந்து பார்க்க. பாத்துட்டியா? நான் உட்கார்ந்து இருந்தேன். சரி. நீங்க திறந்து வச்சிருந்தீங்களா? ஆமா. என்னத்த சொல்றேன்? என்னத்த? பெட்டிய. பெட்டிய சொல்றேன். சரி சரி. தப்பாலாம் எனக்கு வரவே வராது. ஆமா, செய்யறதோட சரி. வாயில அசிங்கவத்தியே வராது. இதுக்குதான் அப்பயே சொன்னேன் பெட்டிக்காரட்ட ஜட்டி போடுனா கேக்குறாரா? அந்த பழக்கம் இருந்தா தானே. அந்த இந்த பழக்கம் பழக்கம் இல்லையா? ஐயோ ஐயோ என்னகிட்ட காட்டினதால போச்சு. ஆமா. கண்ட இடத்துல திறந்து வச்சிங்கன்னு வச்சுக்க, என்ன ஆகும்? கொத்தோட புடிங்கிட்டு போயிரும். அப்படியா? அது இங்க நிறைய இருக்கும் போல இருக்கு. ஆமா ஆமா. நிறைய இருக்கும், புடிங்கிட்டு போயிரும். ஆ. அதையும் பாத்துக்க. சரி மாமா, உங்கள்கிட்ட வரட்டுமா? ஆமா. பைக் செட்டுக்கிற மாமா, உங்களை பார்க்க மறந்துட்டேன், பேச மறந்துட்டேன். நீங்க எங்கிட்ட பேசுறீங்க, அடுத்த பக்கம் போன் போட்டு பேசுறீங்க. ஆமா எடுத்து வச்சிருக்கீங்களா? உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். அப்படியே எக்க வச்சுருண்ணா. ஹலோ ஹலோ வாகனே
பாரு என்னையும் பாரு என் வீட்டு சாமான பாரு என்னத்த நீ எல்லாம் இருக்கே புட்டியா புட்டியா கொண்டுட்டு வர அந்த பெட்டியை தான் பார்க்கலான்னு இருக்கோம் பார்க்க முடியல நான் 3 நாளா சொல்றேன் என்னன்னு மாத்தியா இந்த ஓட்டைய மாத்தியான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏமா ஓட்ட இருந்தா தம்பி ஏமா எனக்கு நேரம் 8 பெரிய ஓட்ட வச்சிருக்காரு அதுதான் எங்களுக்கு பிடிக்கும் ஓட்டலன்னா பிடிக்காது ஓட்டலன்னா பிடிக்காதா ஓட்டைய பாரியா ஆமா 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 இதுக்கிட்ட வண்டி போட்டு சுத்துறீன்னு தெரியாமையா இருக்கு சரி சரி